அனைவருக்கும் பொதுவான இறைவனை போற்றியவனாக தமிழே, அழகிய மொழியே, செந்தமிழே, உயிரே, மருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று தமிழ் அன்னையை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, எங்களால் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். அதையும் நம்பி எங்களுக்கு இந்த ஒரு இனிய வாய்ப்பை வழங்கிய உட்லண்ட்ஸ் கேலக்சி சிசி இந்திய சமூக நற்பணி மன்ற செயற்குழுவின் தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் ஏனைய செயற்குழு வீரர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நகைச்சுவையா இருக்கும்னு நம்பி எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நாங்க பேசுற ஒரு சத்தத்தை விட பின்னாடி அதிகமா சத்தமா இருக்குது. இதுல எது நகைச்சுவைன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா போன வருடம் தமிழ் மொழி விழா ஒன்று நடந்தது. போன வருடம் தமிழ் மொழி விழால கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அதுல ஒரு முதியவரும் கலந்துக்கிட்டாங்க. அவரும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் வருவாரு, நானும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு போனேன். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஐயா, ஏதாவது மாற்றம் தேவையா? ஏன்னா ஒரு கருத்து கேட்போமே, 15 நிகழ்ச்சி கலந்திருக்காரு, நம்மளும் கலந்திருக்கணும்னு சொல்லி, ஐயா ஏதாவது ஒரு மாற்றம் தேவையா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட பதில் இதுவரை நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில. தம்பி, தயவு செய்து அந்த வேஷ்டியை மாத்திருங்க. முதல் நிகழ்ச்சியிலிருந்து 15வது நிகழ்ச்சி வரைக்கும் அதே வேஷ்டியை தான் கட்டி வந்திருக்கீங்க, கொஞ்சம் மாத்திருங்க அப்படின்னாரு. ஆஹா, நேரா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி சொல்லிட்டாரு ஒரு முதியவர். உன்னை எங்க மனைவி சொல்லிச்சு, என்ன ஒரு உடை மாற்றம் வேணும்னு சொல்றாரு. உடை மாற்றம் தேவையில்லை, எடை மாற்றம் தான் தேவை. என்ன ஒரு வாரமும் நிகழ்ச்சிக்கு போறேன், அங்க போறேன்னு பேசிட்டு கையை வலிக்குது, காலை வலிக்குதுங்கிறது என்கிட்ட வந்து சொல்லி போய் நடந்துட்டு வாங்க, எடையை குறைங்க, உரையை குறைக்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னா. இப்படி குடும்பங்கள்ல தமிழ் மொழி கலந்துக்கிறதுங்கிறது பெரிய விடயம். இதுல நம்ம சமூகங்களை, இளைஞர்களை ஒன்று சேர்க்கணும். அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு இளைஞர்களை கொண்டு செல்லணுங்கிறது தான் நோக்கம். ஒரு நாள் பேசி கீழே இறங்கினவன ஒரு மாணவர், கல்லூரி மாணவர் நினைக்கிறேன், ஐயா நான் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னாரு. கவிதை எழுதுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க. சில தம்பி, உனக்கு வெண்பா தெரியுமா? ஏன்னா வெண்பா தான் முக்கியம். இவன் பக்கத்துல இருக்கிற என் கூட படிக்கிற இன்பாவை தெரியா? வெண்பா எனக்கு தெரியாது. ஆஹா, இது என்ன பேச்சாளருக்கு அந்த சோதனைன்னு சொல்லி, தம்பி உனக்கு ஆசிரியர் பாவம் தெரியுமா அப்படின்னா. இன்பாவோட அப்பாவை தெரியும், ஆசிரியர் பாவம் தெரியாதியா அப்படின்னு. தம்பி சீர் வரிசையெல்லாம் தெரியணும் தம்பி, அப்பதான் எழுத முடியும். அதெல்லாம் நான் குறைச்சு வாங்கிட்டு அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். சீர் வரிசையெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இன்பா எவ்வளவு குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்லையா அப்படின்றார். அதுக்கப்புறம் சொன்னதுதான் ரொம்ப அருமை. எனக்கு இன்பாவை பார்த்தோன்னே கவிதையா வருதுயா, நீங்க என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அது போல ஒருத்தவங்களுக்கு என்ன இதுல விருப்பம் இருக்குல்ல, கவிதை வந்துடும். இதுல வேண்டிட்ட வேற கேட்டு என்னமா நான் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கவிதை எழுதுற மாதிரி, இப்ப எனக்கு இன்பா முக்கியமா வெண்பா முக்கியமானு எனக்கே மறந்து போய் அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. குடும்பத்துல நம்முடைய பையன் மகனார், அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. அது குறிப்பா சிங்கப்பூர்ல பிரைமரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணுமா, அவன் முதல் அனைத்து பாடத்தையும் நல்லா படிப்பான். இந்த தமிழ் மொழி அப்படின்னு தமிழ்ல எவ்வளவு மதிப்பெண்ணு கேட்டாலே அவனுக்கு வந்துடும் கோபம். நான் ஒரு நாள் நல்லா தான் சொல்லிக் கொடுத்தேன். வேகமா வந்தவன், நீங்க எனக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். ஏண்டா 3 வரிகளில் பதில் எழுதுதல் இருக்கு.
நான் 3 வரி எழுதியிருக்கேன். 3 வரிக்கு 3 மதிப்பெண்கள் போடணும். ஆசிரியர் வந்து ஒரே ஒரு மதிப்பெண் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏன்டா என்ன கூப்பிடுற, நீங்க வந்து பேசுங்க அப்படின்னா. சரி, அப்படி என்னதான் எழுதிருக்கான் அப்படின்னு பார்த்தா கேள்வி என்னன்னா, 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி எழுதுக. யாருங்க? 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி எழுதுக. 3 வரி எழுதணும் இல்லையா? அவர் ரொம்ப எளிமையா எழுதினார். 2ஆம் சந்திரகுப்தர் ஒரு அரசர். எப்படி? 2ஆம் சந்திரகுப்தர் ஒரு அரசர். 2ஆம் சந்திரகுப்தர் 3ஆம் சந்திரகுப்தருக்கு முன் வந்தவர். 2ஆம் சந்திரகுப்தர் 1ஆம் சந்திரகுப்தருக்கு பின் வந்தவர். இதுக்கு எப்படி அந்த அவங்க ஆசிரியர் மார்க் போடுவாங்க? ஆனா அவன் என்ன சொன்னான்னா 3 வரிகள் தானே கேட்டிருக்காங்க. 3 வரி இருக்கா இல்லையா? இருக்கு. நீ ஆசிரியர்கிட்ட வந்து பேசுங்க. நான் அங்க ஆசிரியர்கிட்ட போய், அம்மா இதான் 3 வரி இருக்கம்மா, வரி இருக்கு, கருத்து இல்லை. இது என்ன திருவிளையாடலா? எந்த கருத்தை நம்ம தேடுறது? இந்த நக்கீரா வெற்றிக்கனை பிறக்கணும் குற்றம் குற்றம் என்ன சொல்ல முடியும்? ஆமா, ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. நானும் வீட்டுக்கு போனோம், என் வீட்டிலேயே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துருந்தா நீங்க 5 மதிப்பெண்கள் போற வரைக்கும் விட மாட்டாங்க. எனக்காவது இருக்கிற 3 மதிப்பெண்ல கொஞ்சம் போடுங்க, ஒரு 2 மதிப்பு கூத்து மதிப்பா போட்டு இன்னும் அந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி இருக்குது இன்றைய தலைமுறை. அவன் வெளியே வந்து சொல்றப்பா, தமிழ்ல எவ்வளவு முக்கியம் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி எழுதக்கூடாது, உயிர் எழுத்துக்கள் இருக்கு, உயிர் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. தமிழ்ல இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் என் உயிர் எழுத்துக்கள் எழுத்து தான். இது என்ன குறிப்பா உயிர் எழுத்துக்கள் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட காலத்துடைய சமூக பிள்ளைகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ குடும்பத்துல அதிகமாக இதோடைய வளர்ச்சிக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அதிகமாக பாடுபடுவது யார்? கணவனா மனைவியா? இப்ப இதுதான் நம்முடைய பட்டிமன்றம். இதுல இந்த பக்கத்துல இருக்காங்க பாருங்க, கணவன் அணி. நடுவர் அவர்களே, நீங்களும் நம்முடைய இனத்தை சார்ந்தவர் தான், அதனால் கணவனே என்ற தீர்ப்பை சொல்லுவோம். அப்புறம் இங்க இருந்து மனைவியே என்ற தீர்ப்பை நீங்க சொல்லணும், இல்லைன்னா வீட்டுக்கு நீங்க போக முடியாது. இரவு சாப்பாடுக்கு வேணும்னா மனைவியே என்று சொல்லுங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன பேசுறீங்களோ, ஐயா அவர்கள் வேற என்ன நம்பி நடுவரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, ஐயா இருக்காங்க, பாதுகாப்பு இருக்கு, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இப்போ குடும்பத்திலே மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவது யார் அப்படிங்கிறத கமார்டி தட கட்டுமான துறையின் வடிவமைப்பு நிபுணராக வேலை புரிந்து வரும் பேச்சாளர் திரு தெய்வேந்திரன் ஞானகுமரன் அவர்கள் உங்களுடைய பலத்த கருத்துக்களோடு, இவர் ஒரு இலங்கை தமிழர், இவருடைய பேச்சு மிக நகைச்சுவையாகவும், இலங்கை தமிழர் பேச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும், அவரை பேச நிறைக்கலைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். அது என்ன, நடுவருக்கு மட்டும் சிறப்பு வணக்கம்? அது இல்ல, ஊர்ல ஒன்று சொல்லுவினம், பெண்ணண்டா பேயும் இறங்குமாம். அந்த பொண்ணாத குணம் கொண்ட பேயை பெண்களண்டா இறங்குமாம் என்ற நடுவருக்கு வேற இனிமையான குணங்கள். அதால அவருக்கு நாங்கள் நினைவுபடுத்தணும். நடுவர் அவர்களே, இன்று நீங்கள் நீதிபதி, உண்மையின் பக்கமல்ல உண்மையின் பக்கமே நிற்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தவே அவருக்கு சிறப்பு வணக்கம். அது நீங்க பேசுறத பொறுத்துதான் இருக்கு. குலமிகு யாழ்மீது என்பர் மக்கள் தம் மனைவி சொல் கேளாதார் என்றார் திருவள்ளுவர். பிடித்து வச்சு வைப்பார். தம் குழந்தைகளின் மழலை சொல்லை ஆங்கிலத்தில் கேட்கின்ற துப்பாக்கியமான இந்த காலத்தில் வாழாதவர் என்பதனால் சொல்றேன். அதனால்தான் இனிமையான பொருட்களும் எங்களுக்கு கிடைத்தன என்பது மகள். இந்த திருமண பாய்வது காலையிலே இருந்தார் மகாகவி. ஆனால் இன்று வீட்டிலோ ஆட்களை கண்டால் ஆங்கிலம் பேசுகின்ற இந்த அட்டகாசமான இல்லத்தரசிகளினால், இந்த அட்டகாசமான இல்லத்தரசிகள் செய்கின்ற அட்டகாசத்தினால் வீடுகள் இருப்பவர்களின் காதுகளில் எல்லாம் தீ வந்து பாய்கிறது.
இந்த தேன் வந்து பாய வேண்டிய தமிழ் பேச்சாக பாய வேண்டிய வீடுகளில் ஆங்கிலம்தான் உருகி தெரித்து ஈயமாக விழுகிறது. நடுவரவர்களே, ஈயமாக விழுகிறது. நீங்க காலை பிடிக்கிட்டு தோணும் பாருங்க, நான் கத்தி கதறி சொல்றேன். இந்த நால்வர்கள் முகத்தில் ஏதாவது ஈரக்கம் தெரியுதா? நடுவர்களை சேர்த்துதான் சொல்றேன். கம்பன் வெட்டி தருவன் கம்மியா இருந்தான். ஆனால் பலர்கள் கம்பன் விட்டு தரியாக இருந்தால் என்ன, வள்ளிவன் வீட்டு மலையாக இருந்தால் என்ன, அந்த வீட்டு மகாராணியான அவர்கள் மனைவியின் விருப்பப்படிதான் பாடும், அந்த நடுவாளின் காலத்துக்கு ஏற்றபடிதான் ஆடும் என்பது இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. அது காலத்தின் கட்டாயம். சரியா தான் சொல்றீங்க. ஆனா இந்த காலத்துல வாழ்ந்திருக்கோம். ஏனென்றா ஒரு முறை வாசகி கிணத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு இருந்தார். அப்ப வாசகி என்று கூப்பிட்டு தடித்தவனமே ஓடைக்கு போனான். இந்த தண்ணிய வாழியும் சுந்தரத்துக்கு அப்படியே நின்றுச்சுதான். நானும் கல்யாணம் கட்டி சில மாசம் ரஞ்சினி என்று கூப்பிட்டேன். அவன் அங்கதான் நின்றா வாழி மட்டும் பறந்து வந்து கிணத்தடியில இருந்து. 21ஆம் நூற்றாண்டுல இலக்கணம் மாறாத கணவர்கள் என்று நடுவரும் ஒருவர். அவருக்கு சிரிப்பா சொல்றது அனுபவம் அதிகம். சொல்லு. இல்ல, ஏதாவது பறந்து தர மாதிரி இருந்தா அதுக்கெல்லாம் தடுப்பு வச்சுக்கிறீங்க. இப்ப அதுக்கு தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ பார்த்தா சொல்லி கூப்பிட்டா மட்டும் போதுமா? மாமனார் தடுத்துட்டார். மதிப்புக்குரிய நண்பர்களே, தமிழ் எனக்கு தாய்மொழி. தமிழ் எனக்கு தாய்மொழி என்றதான் என்னவோ அது என்ற மனைவிக்கு மாமனார் மொழியா போச்சு. அந்த விளந்தாத மாமனார் கைப்பற்றா குற்றம் கால்பட்டா குற்றம் என்ற மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் தமிழ குற்றம் காணுவா என்ற மாதிரி. உண்மையில கேட்டா சொல்லி சொல்றதுக்கு ஏதாவது பொருத்தமான சொல்லு தமிழ் போன்ற நான் என்னத்தை சொல்றதுன்னு கையை பிசைஞ்சு வளமையா செய்யறவனை பிசைஞ்சு கொண்டிருக்கு. அப்பவே பதிலையும் சொன்னா வெறுத்தம் தெரிவிக்கிறேன். என்ன சீக்கோ இது என்ன கேட்டு நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். நடுவர்கள், ஒரு ஆட்சிப்பட்டவன் இப்போது திருமணம் செய்கிறதுக்கு தகுதி பெறுகிறான். சொல்லுங்க, எப்பெல்லாம் அடி வாங்கறதுக்கு தகுதி இருக்குதோ, உடல் பலம் இருக்குதோ, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாங்க. உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி பார்த்தா என்னால கல்யாணம் கட்டி இருக்க முடியாது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்ன ஒரு ஆண்மைகள் எப்போது காரணமே இல்லாம சொல்லி பண்றது ஸ்டார்ட் பண்றானோ அப்பதான் நான் தகுதி பெறுவேன் கல்யாணம் கட்ட. இந்த சொல்லி சொல்றதை பற்றி நான் தானே யோசிக்கணும். இவன் யோசிக்கிறான்னு யோசிக்கதான் எனக்கு விளங்கிச்சது என்னண்டா, குற்றம் காணணும். குற்றம் பார்க்கி சொல்லுங்க, குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை, வீட்டுல தமிழும் இல்லை. அப்ப இந்த தமிழில அடிக்கடி குற்றம் குடிக்கிற இவர்கள் தான் வீட்டுல தமிழ அதுவும் பெரிசா. சரி பரவாயில்ல, மனைவிட்ட ஒன்றும் வாய்க்கல, மகளிட்ட எங்கட தமிழின் அருமை பெருமை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு ஒரு நாள் சொன்னேன், புள்ள உனக்கு தெரியுமே சோழ காலத்தில எல்லாம் தமிழ் இவ்வளவு பெரிய ஒரு மொழியா இருந்துச்சுது என்று தெரியுமோன்னு சொல்ல தொடங்க என்ற மகள் சொல்லிச்சுது. அப்ப நீங்களும் தான் சோழ காலத்திலேயே இருந்திருக்க வேண்டிய ஆடப்பா, தேவையில்லாம இங்க வந்துட்டீங்களா. இதையே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இப்ப இருக்கிற இந்த இப்ப இருக்கிற தலைமுறை இடையில நாங்க தமிழை வளர்க்கிறோன்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதுக்காண்டி நாங்கள் கொடுக்க வேண்டிய விலைகள் அதிகம், நாங்கள் இழக்க வேண்டியர்கள் எக்கச்சக்கம். இந்த தலைமுறை இருக்கிற தமிழை வளர்க்கிறதுன்றது இந்த முடி கொட்டுற ஒட்டம் தலையில முடி முளைக்க வைக்கிற முயற்சிங்க. நாங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செய்து வரோம். அது கடைசியில எங்களுக்கு தெரியாம சொத்துக்கு வெளிக்கேதான் தெரியும். அது ஒன்றுமே ஈடுபடணும். நான் வேணும் வந்து லேசா சாயிரன் நடுவரவர்களே இல்ல, நீங்க பார்க்கணும் என்றா அப்பதான் நான் போட்ட எஃபர்ட், நான் போட்ட முயற்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எவிடன்ஸ். ஓகே, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்பதான் விஷயத்துக்கே வரியாயா? இன்னொரு விஷயத்துக்கு வரேன்னு சொல்லுவேன். நிலா சொல்லி கொடுக்கிறது அப்பா, ஏன்னா நிலாவை பிடிக்கும் பக்கத்துக்கு. சொல்லி கொடுக்கிறது அம்மா. மழையே மழையே மெத்தப்பை சொல்லி கொடுக்கிறது அப்பா.
ரெயின் ரெயின் கோவே சொல்லி கொடுக்கிறது அம்மா. பேருந்து தொடர்ந்து மகிழ்ந்து மலை மழை நிலா வானம் வானவில் எல்லாம் சொல்லி கொடுக்கிறது அப். இங்க ஒரே ரெயின் ரெயின் ரெயின்போ சொல்லி கொடுக்கிறது அம்மா. ஆக எல்லா முயற்சிகளையும் வளர்க்கிறதுக்கு சொல்றது நாங்கள் ஆண்கள் என்றாலும் ஒரு 2 கருத்துக்களை சொல்லிட்டு நான் இதை முடிச்சு கொடுக்குறேன். எனக்கு என்ன என்னன்னா அந்த இயலுமான வரைக்கும் மொழி தூய்மை வேணும். நாங்க 7ஆம் வகுப்பு படிக்கையே நண்பாண்டுதான் மற்றவர்களை கூப்பிடுவோம். இந்த ஃப்ரெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா தமிழ்ல எங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை அப்ப ஆங்கிலத்தை. இந்த மொழி தூய்மை நான் வீட்டிலையும் எதிர்பார்ப்பேன். அங்க அப்ப எனக்கு என்னப்பா சாப்பாடு சினிக்குள்ள இருந்து பதில் வரும், சிக்கன் கறி வித் பொட்டேட்டோ சிப்ஸ் வரும். எனக்கு கோவம் வரும். உடனே சொல்லுவேன், அப்பா நான் இதுதான் சொல்லியிருக்கிறேன், நான் கேட்டா எனக்கு தமிழ்ல தான் பதில் சொல்லணும். 2 அதட்டினோன்னு உடனே தமிழ்ல பதில் வரும், இன்றைக்கு இரவு சாப்பாடு இல்லை. இதைத்தான் இவ்வளவு பெரிய ஆங்கிலத்துல அதே முதல்ல தமிழ்ல சொல்லியிருக்கேன். நான் இந்த முதல் சொன்ன விளக்க வேண்டிகள்ல அடிக்கடி இல்லாம போற இந்த இரவு சாப்பாடு ஒன்று பாருங்க. எனக்கு யாரும் பரவாயில்ல, தமிழுக்காகத்தானே. இன்னொரு நாள் எங்க 2 கருத்துன்னு சொன்னேன். இன்னொரு நாள் எங்க மகன் சொன்னா கிடையாது தமிழ்ல சொல்லுமாப்பான்டா அன்றைக்கு மாதிரி இன்றைக்கு இந்த மத்தியான சாப்பாடு இல்லாம போன வண்டி போட்டு நான் சுதாரித்து கொண்டு சொன்னேன். அப்பா அது தலைவலியப்பான்னு சொன்னேன். உடனே சொன்னா, அப்பா உங்களோட அம்மா வந்திருக்கிறா, உங்களோட அம்மா வந்திருக்கிற இந்த நேரம் பார்த்து நான் தலைவலி வந்திருக்கேன்னு சொன்னா நல்லாவும். பயண நடுவரவர்களே, தமிழை படிக்கிற எவ்வளவு காரணங்கள் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இப்படியான காரணங்களை கண்டுபிடிச்சு தமிழை தவிர்க்கிறார்கள் வீட்டுல தமிழ பாருங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி சரி சரி. அது என்னன்னா இந்த பேர் வைக்கிறது, எங்கட வீட்டுல பேர் வைக்கிற பொறுப்பு என்னட்ட தான் வந்து. இந்த ஆண்கள் எங்களுக்கு பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த நாங்கள் இந்த 1ஆம் ராஜராஜன் அருள்மொழிவர்மனை மனசுல வச்சுக்கொண்டு அருள்மொழி என்று பேரை வச்சிருவோம். பிறகு குடும்பம் வலிக்கிட்டு ஊருக்கு போடுவோம், போற வாக்கில் மறைந்து விடுவோம். என்னோட படிச்ச தேன்மொழி என்ற ஒரு பிள்ளை என்னோட இருந்தது. ஆனா அது மறக்காத ஞானகுமரம் வந்துட்டு சொல்லி அது அந்த பிள்ளைக்கு எல்லாரும் அள்ளி போட்டு வீட்டை வந்துடும். அது இந்த மூத்தவனுக்கு திருக்குமர் 2 வரை பேர் இருக்கு. எந்த இல்லாத பொருந்தாத பக்தியில கல்குலேஷன் போகும். தேன்மொழி இங்கு அருண்மொழி ஞானகுமரன் அங்க திருக்குமரன் சொல்லி இடிஞ்சு போஞ்சு போச்சு. ரெண்டாலும் பிள்ளைகளுக்கு பேரையாவது தமிழ் இருக்கணும் என்று சொல்லி தமிழ் தினம் இனிய தமிழ் என்றதுல அமிர்தத்தை எடுத்து அமிர்தனாண்டு மூத்தவளுக்கும், இந்த ஆயுள் என்ற சொல்லி எடுத்து இலக்கியங்களை பொறுக்கி எடுத்து ஆயிலாண்டு மகனுக்கும், இந்த ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தால வர ஆகமத்தை எடுத்து ஆகமன் என்று மகனுக்கும் பேர் வச்சேன். இதுல ஒரு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியாவது சொல்லி முடிக்கும் அதை சொன்னேன். பார்த்து வச்ச பெயர் அமிர்தனா, அது இப்ப அம்மியாகி போச்சு பள்ளிக்கூடத்தில், அதுக்காண்டி நான் மகிழ்வேனா, அதை பற்றி என்ற நண்பர்கள் சிலவள சொல்லுகிறோம். வேற நேரம் கொடுத்தது எனக்கு. நன்றி, வணக்கம், வாய்ப்பு. இப்போ கணவன் பேசிட்டு போயிட்டாரு, மனைவிதான் அப்படிங்கறத பத்தி பேசணும் இல்லையா? குடும்பத்துல மனைவிதான் அப்படின்னு பேச வராங்க டாக்டர் குந்தவை ஜே முருகன் அவர்கள். ஒரு பல் மருத்துவர், ஆங்கில பேச்சாளர் மன்றத்துடைய தலைவர், கம்பன் பட்டிமன்ற பேச்சாளர். வாருங்கள், வாழ்த்துக்கள். தமிழால் தமிழுக்காக இன்று இணைந்திருக்கும் நம் பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் அன்பான வணக்கம். அந்த அணியில என் அருமை சகோதரர் ரொம்ப அழகா பேசினார். கொஞ்சம் தமிழ்ல ஏதோ இலங்கை புயல் வந்து சிந்தையில மையம் கொண்டு வீசின மாதிரி இருக்குது. புயல் வந்தா கூட என்னையா வரும்? புயல் வந்தா கூடவே என்ன வரும்? மழை வரும், சேதாரமும் வரும். அவங்க எங்க அணிக்கு சேதாரம் செய்யாம அவங்க அணிக்கே சேதாரம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. எப்படின்னு பாக்கலாம். ஒவ்வொரு சேதாரமா நான் சொல்றேன். ஐயா பட்டிமன்றம் முடிச்சிருக்க சரி. முதல்ல அவர் சொல்றாரு, மூச்சுக்கு 300 முறை தாய்மொழி தமிழ், தாய் தமிழ் அப்படின்னு தாயை தான் ஒப்பிடுறாரு தமிழோட. இதுல இருந்தே நமக்கு தெரியுது அவங்க வீட்டுல யாரு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ நான் மொக்க ஜோக் அடிக்க மாட்டேன் ஐயா. அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா யாரு? அவங்க அப்பாவின் மனைவி தான். அதனால் மனைவிதான் தமிழை வளர்க்குறாங்கிற மொக்க ஜோக்கு நான் பாக்குறேன். அடுத்த சேதாரம், அதுவும் அவரு நம்ம தாய் பாசத்துல நம்ம நடுவரையே முடிச்சிடுவார் போல. தமிழ் மொழி அவருக்கு தாய்மொழி தான், அதனால அவர் மனைவிக்கு மாமியார் மொழியா. ஒரு மொழியை எப்படி நம்ம வளர்க்கணும்? வழக்கல இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அது என்னதான் மாமியார் மொழியா இருந்தாலுமே மனைவிகள் நாம சண்டை போடாவது அந்த மொழிய வளர்க்கிறோம். ஒரு வீட்டுல இப்படித்தான்
ஒரு மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மருமக உடனே ஆரம்பிக்கிறாங்க, இந்த கல்யாணம் பண்ணி நான் 1998 இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா குழம்புது. உடனே மாமியார் 1960க்கே போய் அவங்க ஒரு பக்க கட்டுரைய அவங்க வாசிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த அந்த குழந்தை, சரி அம்மாவும் பாட்டியும் ஏதோ தமிழ்ல வரலாற்று கட்டுரை தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க போலன்னு சொல்லி அவ்வளவு தமிழ் வார்த்தையா அந்த குழந்தை கத்துக்குது. சண்டையில இருந்து ஐயா கட்டுரை எழுதுறது எப்படி இப்படிதான் கத்துக்க முடியும், அந்த வார்த்தைகளை வச்சுதான் கத்துக்க முடியும். இப்ப அந்த கணவர் வராரு வீட்டுக்கு. இந்த மனைவி சொல்றாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சண்டையல். உடனே அந்த கணவர் என்ன சொல்றாரு, ஓ அப்படி. அந்த அம்மா அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த அம்மா கிட்ட ஓ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இருக்கிற எரிச்சல் எல்லாம் குழந்தைய பார்த்து ஏ அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணவன் மொத்தமா பேசினது 3 உயிரெழுத்து. மனைவி கிட்ட ஓ, அம்மா கிட்ட ஓ, குழந்தை கிட்ட ஏ. இன்னைக்கு இவங்க எல்லாம் வெறும் 3 உயிரெழுத்த பேசிட்டு என்னைக்கு மெய் சேர்த்து தமிழ வளர்க்க போறாங்க? பேசுறது பூரா பொய் ஐயா. அடுத்த சேதாரம் ரொம்ப அழகா சொன்னாரு, குழந்தைக்கு பேர் வச்சதுன்னு. அழகான பேர் தான், நானும் ஒத்துக்கிறேன். ரொம்ப நல்லா யோசிச்சு இங்க இருந்து அந்த எழுத்து எடுத்து அங்க இருந்து அந்த எழுத்து எடுத்துதான் வச்சிருக்காங்க. எனக்குதான் வச்சாங்க பேரு. எங்க அப்பா குண்டவி பேர் வச்சாரு. பேரு வச்சா போதுமா? தமிழ வளர்க்கணும்னா சோறு வைக்க வேண்டாமா? எங்க அப்பா தான் பேரு வச்சாரு. ஆனா என் அம்மா தான் இந்த பேர் எனக்கு என் அப்பா ஏன் வச்சாங்க, எந்த புத்தகத்தை பார்த்துட்டு வச்சாங்க, அந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும், தமிழ நான் ஏன் பேசணும், உண்மையான பேர் வச்சுட்டுன்னு சொல்லி கொடுத்தது என் அம்மா தான். இவர் சொல்றபடி பார்த்தா ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, பேர் கூப்பிட்டு பேர், அது போதுமா? அட்டெண்டன்ஸ் எடுத்தா போதுமா? உள்ள போய் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த சேதாரம் வரும்போது இன்னும் தெரியுங்க, நம்ம கீழே இறங்கி நம்ம செய்வோம். அடுத்த சேதாரம், இவரு ஹால்ல உட்காந்துட்டு அவர் மனைவி கிட்ட கேட்டாங்களா இரவு உணவு என்னங்க. அவங்க உடனே என்ன சொன்னாங்களா, சிக்கன் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். ஹால்ல உட்காந்துட்டு அவரால் ஈஸியா பேர் வச்சிட முடியும். ஆனா அந்த சமையல் அறையில சமையலும் செஞ்சு இவங்களுக்கு எல்லாம் பரிமாறி அந்த பாத்திரத்தை கழுவி அது கூட அந்த உணவுக்கு தமிழ் பெயர் வச்சு தமிழையும் உணவையும் குழந்தைங்களுக்கு ஊட்டுறது யாரு? இவ்வளவு செஞ்சா பெரிய பாடுபடுவது இதுவே தெரியலையா? மனைவி தானே. யார் வேணா ஹால்ல உட்காந்துட்டு பேர் வைக்கலாம் ஐயா, அவங்க இஷ்டம். அடுத்தது என்னமோ சொன்னாரே, தமிழ் வளர்ப்பது மொத்த தலையில முடி வளர்க்கிற மாதிரி. ஐயா அவங்க சொந்த பிரச்சனையெல்லாம் மேடையில பேசக்கூடாது. இங்க பட்டிமன்றம் மட்டும்தான் அதை பத்தி நாம பேசணும். இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு என்கிட்ட, நன்றி நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு. நம்ம மனித மூளையில லாங்குவேஜ் புரோட்டீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது மொழிக்கான புரதம், FOXP அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அது சமீபத்துல ஒரு ஆய்வு நடத்துங்க, அது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கான். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா மொழினா யாருக்கு அதிகமான பற்று, யார் அதை அதிகமா உபயோகப்படுத்துறாங்க. எங்களால அந்த மொட்டை தலையில முடிய மட்டும் வளர்க்க முடியாது, முடிய வளர்த்து பின்னல் போட்டு அதுக்கு பூவும் சூட்ட முடியும். அப்படிதானே ஐயா? உங்களுக்கு சுனிதா வில்லியம்ஸ் தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டினாங்க. இங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9 மாசம் அங்க போய் மாட்டிட்டாங்க. நம்ம எல்லாரும் ப்ரே ஃபார் சுனிதா, கம் பேக் சுனிதான்னு சொல்லணும். கஷ்டப்பட்டு 9 மாசம் கழிச்சு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இந்த உலகமே கொண்டாடிச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட, நல்லபடியா வந்துட்டாங்க. அவர் கூட ஒருத்தர் போனாரு, அவர் பேர் யாருக்கா தெரியுமா? உங்களுக்கெல்லாம் யாருக்கா தெரியுமா சுனிதா வில்லியம்ஸ் கூட யாரு போனாங்கன்னு? நம்ம ஊர்ல மீன்ஸ் எல்லாம் கூட வந்தது. ஏயா நான் 9 மாசம் போனேன், என்ன ஒரு நாளையும் பார்க்கலையே, கண்டுக்கலையே. அவர் பேரு பாரி போகோன். 2 பேரும் தான் போனாங்க. 2 பேரும் தான் 9 மாசம் விண்வெளியில கஷ்டப்பட்டாங்க. ஆனா சுனிதா வில்லியம்ஸ் ஏன் பெரிதும் பாராட்டப்பட்டார்? ஏன்னா ஒரு பெண்ணாக அவங்களுக்கு பல சவால்கள் இருந்தது. அந்த சவால்களை எல்லாம் தாண்டி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க விண்வெளியில. அப்போ இந்த 2 பேர்ல பெரிதும் பாடுபட்டது யாரு? சுனிதா வில்லியம்ஸ். அவங்க தானே பாராட்டணும். அதே கதை தான் இங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைவா நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஆப்பிரிக்கா கண்டத்துல இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா?
எதிரணியில இருந்து 2 பேர் வருவாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரிப்பா. அப்ப நீங்க ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க. ஆப்பிரிக்கா கண்டத்துல கானாங்கிற நாட்டுல ஒரு அறிஞர் இருக்காரு. அவர் பேரு டாக்டர் ஜேம்ஸ் இமானுவேல். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு ஆணுக்கு கல்வி கற்பிப்பது ஒரு தனி மனிதனுக்கு கற்பிப்பதாகும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பிப்பது ஒரு நாட்டிற்கே கற்பிப்பது போல ஆகும். ஏன்னா ஒரு பெண் தான் குடும்பத்தில், சமூகத்தில், நாட்டில் உள்ள பல வளர்ச்சிகள், மொழி உட்பட பல வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுகிறார்கள். எனவே குடும்பத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவது மனைவியே என்று ஆணித்தரமாக கூறி பொன்னான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமை அருமை, ரொம்ப அருமை. இப்போ ஒரு வலு சேர்க்கிற கருத்தை வச்சுட்டாங்க. எல்லாமே மனைவி தாயா, பெண்ணால் தான் முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இப்ப இதை எதிர்த்து பேசணும் இல்லையா? இப்ப தூக்கி நிறுத்தணுமே. கணவன் தான் பேச வருகிறார். பன்னாட்டு வங்கியில மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வரும் பாரதியார் பட்டிமன்ற பேச்சாளர் திரு ஐயாதுரை அருண் பிரசாத் அவர்கள் உங்களுடைய வளர்த்த கரவசத்தோடு ஆண் வங்கி தான் கணவனே அப்படின்னு பேச வர நீங்க தாராளமா கைத்தட்டலாம். மேற்கொள்ள தேவையில்லை, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கலாம். இந்த விசில் அடிச்சது யாருப்பா? அது நான் ஆள் வச்சு போட்டேன். முறையே பண்ணுவோம். பாரதியார் பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஆளை வேற அழைச்சிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது விசில் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க. சரி சரி. இந்த மாலை வேளையில் இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்த உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. அருண் நடுவருக்கு சிறப்பு வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. சரி, நடுவர்களே, எனக்கு கொண்டு எப்படி நிறுத்திருக்கீங்க பாருங்க. இங்க ஆண்கள் தலைங்களே ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல வேற ஒருத்தர் பெண்களுக்கு கை தட்டுறாரு. அங்க இங்க இருந்தாரு அவரு. நடந்திருக்கலாம். தலைப்பு வேற எப்படி வச்சிருக்கீங்க பாருங்க. இன்றைய சூழ்நிலை குடும்பத்துல தமிழ் மொழியை வளர்க்க பாடுபடுவது கணவனா மனைவியா? நீங்க அதை விட்டுட்டீங்க. நீங்க எப்படி வச்சிருக்கணும்? படாத பாடுபடுவது யாருன்னு வச்சிருக்கணும். நான் ஏன் சொல்லணும்? ஆண்கள் தானே படாத பாடுபடுறாங்க. 1-2 ஆண்களாவது கை தட்டலாம். இல்ல, அதுக்கும் படாத வீட்டுக்கு போயிடுது. நீ பாட்ட கை எவ்வளவு தைரியமான ஆட்கள். இன்னைக்கு போய் வீட்டுல சாப்பாடு கிடைக்குமா, தங்க இடம் கிடைக்குமா, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்காக கை தட்டுறாங்க. அப்புறம் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அழகா பேசுனாங்க. குழந்தைங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவோம். ஏன்? மனசுல பட்டது அப்படியே பேசுறாங்க. அப்படிதான் இன்னைக்கு என் மனசுல இருக்க பாரத்தை மொத்தமா இறக்கி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்து வந்திருக்கேன் நடுவர்களே. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஆடியன்ஸ் முன்னாடிதான். வேற யாருக்கும் இல்ல. ஆமா, அதுவும் எதிரணியில வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்க வந்தவங்க மாதிரி தெரியல, வம்பு எடுக்க வந்தவங்க மாதிரி தெரியுது. இன்னும் அவங்க பாட்டுல அமைதியா உட்காருக்காங்க. ஏன் அப்படி? தெரியும். அதுல அந்த நடுவில் இருக்க ஆளை பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன். பேச முடியாது. இதுக்கு முன்னாடி பேசின என் நண்பர் வந்து ஞானக்குமார். அவரை நான் வந்து ஞான குழந்தைன்னு நினைப்பேன். ஏன்னா மனசுல இருக்கிறதையும் நான் நினைச்சதெல்லாம் அப்படியே பயம் இல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. குழந்தை, பச்சை மண். அவரு சொன்னாரு, அவருக்காச்சும் ரஞ்சினின்னு கூப்பிட்டான வாலி வந்தது. நான்லாம் தேவின்னு கூப்பிட்டு நான் தான் ஓடணும். இல்ல, கிட்டுக்கு போனா அது உருவாகணும். இங்கே வந்து வேகம் வரும். அதுல நோட் பண்ணிக்கீங்க. சரி, எனக்கு முன்னாடி பேசின சகோதரி குந்தவி சொன்னாங்க, மாமியாரும் மருமகளும் அப்படியே சண்டை போட்டு தமிழ வளர்க்குறாங்களாம். என்ன அழகா வளர்ப்பாங்க தெரியுமா? மாமியார் மருமகளை குறை சொல்றதும், மருமக மாமியாரை சரியான திட்டுறதும், இது மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டி அவங்க வீட்டுல இருந்த குழந்தைங்க எல்லாம் என்ன செய்யும்? குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தையை தான் பேசும். கரெக்டா? அப்போ எங்க வீட்டுல ஒரு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்படின்னா, என் மனைவி வந்து குழந்தைய சாப்பிடாத குழந்தைய நல்லா திட்டு, சரியனே சாப்பிடு, முண்டமே ஒழுங்கா தின்னுட்டு எழுந்திரி அப்படின்னு. இதை கேட்டு இருந்த என் சின்ன பையன் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார். அவரு கொஞ்சம் மெதுவா சாப்பிட்டாரு. ஏன் விடுவானா? அவங்கிட்ட போய் சரியனே சீக்கிரம் சாப்பிடு, சாப்பிட்டு எழுந்திரி முண்டமே அப்படின்னு சொன்னான்.
இப்படிதான் குழந்தைங்க மாமியார் மருமகளும் பேசிக்கிறத கேட்டு வளர்றாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது அவங்க இல்ல. நடுவராங்களே, நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, அது நானே எப்ப வந்தீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதுயா. சரி, இப்படிதான் இவங்க தமிழ் வளர்க்குறாங்க. அடுத்தது, என்னோட மனைவி ஒரு நாள் லிட்டில் இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டில ஒரு ஆரம் பார்த்தேங்க. 6 பவுன் எப்ப வாங்கி தரீங்க அப்படின்னாங்க. அம்மா 6 பவுனுக்கு நம்ம எங்கம்மா போறது, கொஞ்சம் பொறுமையா வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாம பையனுக்கு ஆத்திச்சூடி போட்டி ஒண்ணு வருது பள்ளியில, அது சொல்லி கொடு, அப்புறமா அடுத்த வாரம் 2 வாரத்துல போகும் அப்படின்னு சொன்னேன். நான் என்னமோ ஔவையார்கிட்டயே போய் அப்டேட் வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி என்ன பாக்குறப்பெல்லாம் திட்டுறதும் போற வரப்பெல்லாம் திட்டுறதும். சரி, ஒரு நாள் ஆபீஸ் வந்து வீட்டுக்கு வரேன், ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல பையன் கிட்ட, டே உங்க அப்பனுக்கு ஒரு அறிவும் இல்லை, 6 வாங்கி சொல்ல கொடுத்தா 6 வாங்கி தர மாட்டான், நீ படிடா, அறம் செய்ய விரும்புன்னு. ஒரு 6 வாங்கி தர தேவையில்ல, அறம் செய்ய விரும்பு. 6வது சினம் தானே, 6 பவுன் ஆரம், 6வது சினம் எழுதுறா அப்படின்னா. இதை கேட்டுட்டு அடுத்து போய் வந்தவன் முட்டை வாங்கிட்டு வந்தான் அடுத்த நாள் பள்ளியில. நான் போய் டீச்சர் கிட்ட, இல்ல டீச்சர், அது ஆரம் செய்ய விரும்பல, அறம் செய்ய விரும்புதான்னு நான் படாத பாடுபட்டு வந்தேன் டீச்சர் கிட்ட. காதல வாங்குறது தனியே ஆரம் வாங்கி கொடுத்துருக்கலாம். என்ன பண்றது, நீங்க எப்படி வாங்கி தருவீங்க? மனக்கூட பக்கமே போக மாட்டாங்க. ரொம்ப உசாரா இருக்காரு நடுவர். இது மாதிரிதான் இவங்க தமிழை வளர்க்குறாங்க. இன்னொன்னு பாத்துங்க, இவங்க தமிழை பேசுறேன்னு அப்படியே ஸ்டைலா பேசுறாங்களாம். அதுவும் தமிழ்ல எங்க இருந்து வாங்குறாங்க தெரியுமா? ChatGPT கிட்ட. அதுக்கு பேரு சாட்டியாம் புதுசா. எப்படி இவங்க எல்லாம் சுனாமியை கூட சுனாமின்னு தான் சொல்றாங்க. இப்ப ஒரு குழந்தை வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்து பேசிச்சு, அகழ முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புதச்சே உலகு அப்படின்னு. அப்படிதான் இவங்க மனைவிகள் இப்படிதான் வளர்க்குறாங்க. ஏற்கனவே வேஷ்டி சட்டை ஆயிடுச்சு, கொஞ்ச நாள்ல ஆட்டுக்குட்டி கூட ஆஷ்டி புஷ்டி ஆயிடும் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க போனை வச்சுக்கிட்டு தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி போனை வச்சுக்கிட்டு ஏதோ ரொம்ப உற்சாகமா சொல்லி கொடுப்பாங்கன்னு போட்டா அன்னைக்கு சத்தம் கேக்குது, கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஆரோ அப்படின்னு. என்ன இது பாட்டு இப்படி ஓடுது? எனக்கு ஒரே கோவம். இப்ப நீங்க கேட்கணும் நடுவர்களே, உங்களுக்கு கோவம் வந்துருக்குமே, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும். கேளுங்க பாப்போம். கோவம் வந்துருக்குமே, நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, அந்த கோவத்தோட போனேன். என்ன பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்காம இங்கிலீஷ் பாட்டு சொல்லி கொடுக்குற கோல்டன் நேரம் நின்றுட்டு. ஆனா கிட்ட போய் பார்த்தா ஒரு மடிசார் மாமி ரொம்ப கவலையோட நின்றுட்டு இருந்தது. நானும் அந்த கவலையில அப்படியே மூழ்கிட்டேன். தமிழ் நம்மளாச்சும் வளர்ப்போமே, அட்லீஸ்ட் சோகத்துல இருக்கவங்களாச்சும் காப்பாற்றுவோமே. சரி, இதெல்லாம் இப்படித்தான் இவங்க தமிழை வளர்க்குறாங்க. தமிழை வந்து மனைவிகள் அன்பும் பாசத்தோட நிறுத்திட்டாங்க. தமிழை வளர்க்க வேண்டியதுக்கு முக்கியமா பண்பும் பக்குவமும் வேணும். அது தமிழுக்கே உடைய அறத்தை தமிழ்ல வர பண்பு பக்குவம் தான் சொல்லி தருது. பணிவு அது கல்யாணம் ஆனா எல்லாருக்கும் தானா வந்துருது. அதனால நம்ம புதுசா சொல்லி தர தேவையில்ல. இப்படி கணவன் மட்டும்தான் ஒரு பண்பும் பக்குவமும் ஒரு சமுதாயத்துல ஒரு தனி ஆளா நிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுல கணவனோட பங்கு ரொம்ப முக்கியம். இதனால தமிழ் மொழி வளர்க்க பெரிதும் பாடுபடுவது கணவனே 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். கணவன் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு, ஒரு கைத்தட்டல். இப்ப அவருக்கு சொல்றதுக்கு மனைவியா அதையிலிருந்து நம்ம ஒரு அழகான செய்யணும். நான் என்ன முடிவு பண்ணேன்னா, மனைவியே வரைக்கும் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதனால அவர் மனைவி என்ன சொல்றாங்கிறதுக்காக கேட்கறதுக்காக பாரதியார் மன்ற பேச்சாளர், பன்னாட்டு வங்கியில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வரும் திருமதி வேலாயுதம் தேவி அவர்களை மேடை கலைக்கின்றேன். மனைவியே என்ற மனைவியே பேசுகிறார் பட்டிமன்றத்திலே. அது மட்டும் இல்லை, நம்ம பட்டிமன்றத்திலே உலகத்திலேயே இதனுடைய நேரடிய சண்டையை எங்கேயே பார்க்கணும். இங்கு கூடியிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். வணக்கம். இப்ப வந்து பேசிட்டு போனாரே என் கணவர், ஒரே கதையா அவுத்து விட்டு இருக்காருங்க. கணவன்னா கதை விடுறவர் இல்ல, அப்படி நான் சொல்ல உருட்டுனா உருட்டு, கொஞ்சம் நெஞ்ச உருட்டு இல்லைங்க, படாத உருட்டு போட்டிருக்காரு. நான் ஒவ்வொரு உருட்ட அதோட உண்மையை வந்து நீங்க விளக்கி சொல்ல போறேன். உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, முதல்ல வந்தோடனே நடுவர் அவர்களே அவரே ஒத்துக்கிட்டாரு, வீட்டுல பேசுறதே இல்லைன்னு. அதுலயே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவர் பேசினதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான்.
அதனால நீங்க தீர்ப்பை மாத்தி தப்பா எழுதிருந்தீங்கன்னா இப்ப கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்க பக்கம் மாத்தி எழுதிங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரிப்பா சரி. அடுத்தது ஆரம் செய்ய விரும்பு 6வது சினோன்னு தப்பா ஆத்திச்சூடி சொல்லி கொடுத்தேன்னு என் மேல ஒரு குற்றத்தை சாட்டுறாரு. நான் தெரிஞ்சுதாங்க சொன்னேன். ஆத்திச்சூடி தெரியாம கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம செய்யற வேலைக்கு அங்கீகாரம் தேவை இல்லையா? 1000 தடவை ஆரம் செஞ்சு கொடுன்னு கேட்டு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. 6வது சினம் பையன் படிக்கும் போது கணவனுக்கு ஒரு நினைவூட்டுதலா 1000 தடவை சொல்லி அப்படி வாங்கினது, படாத பாடுபட்டு வாங்கினதாங்க இந்த ஆரம். ஆத்திச்சூடி புண்ணியத்துல வாங்கினதுதான் இந்த ஆரம். அதுக்கப்புறம் இங்க உள்ள மனைவிமார்களுக்கு நீங்க படாத பாடு இன்னைக்கு உழைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல போய் உங்களுக்கு எது வேணுமோ, ஒட்டியானம் வேணும்னா ஒட்டியானம் செய்ய விரும்புன்னு கேளுங்க. ஒட்டியானம் எழுதி வச்சிருப்பா. சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு கேட்டா புரியும், சில பேருக்கு இந்த மாதிரி அடிச்சு வாங்கினதாங்க. பையன் இன்னைக்கு முட்டை வாங்கிடுவான், நாளைக்கு 2 முட்டை கூட வாங்கிடுவான், அதாவது 100க்கு 100 கூட வாங்கிடுவான். அதுக்கும் பாடுபட்டு படிப்பு சொல்லி கொடுக்கறதும் நம்மதான், மனைவிதான். அதனால ஆரத்தை விட முடியுமா? அப்புறம் என்ன, அடுத்தது திருக்குறள் விழா வந்துச்சுங்க. திருக்குறள் விழால நீ ஆத்திச்சூடிக்கு செஞ்சதெல்லாம் போதும், திருக்குறள் விழாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையனுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சாரு. பையன் போய் திருக்குறள் விழால திருன்னு முடிச்சுட்டு வீடு திருக்குறள். அடுத்தது சும்மா விடுவோமா, முத்தமிழ் விழா வந்துச்சு. ராஜேந்திர சோழன் வேஷம் போட்டு ராஜா போல முதல் பரிசு தட்டிட்டு வந்தான் பையன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் யார் தயார் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம எத்தனை மனைவி படாத பாடுபட்டு இந்த குழந்தைங்களை மேடைக்கு ஏற்றி, சில குழந்தைங்க அழுதா கூட மேடையில ஏறி மைக்க புடிச்சு நின்று அவங்களோட எல்லா கஷ்டத்திலையும் பங்கெடுத்து அந்த குழந்தைங்களை நல்லபடியா பேச வச்சாங்க. அதுதாங்க மனைவி. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோம் யாரு தமிழ் மொழிக்கு படாத பாடுபடுறாங்க. இன்னும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா யாராவது ஒரு கணவனாச்சு குழந்தைய தூக்கிட்டு வந்து மேடை ஏற்றிருப்பாங்களா? யாராவது பாத்தீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கிளம்பு. யூடியூப் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு நாள் அண்ணா பாத்தியா அப்படின்னு கேட்டியா? வீட்டுல இருக்கோம், எங்களையும் யாரும் கண்டுக்கிறது இல்ல, பொண்ணையும் பாக்குறது இல்ல, பிள்ளைங்களையும் பாக்குறது இல்ல. யாரும் இவரு பாக்குறாரு போய் பார்த்தா தாய்லாந்து பொண்ணு பாய் பாடிட்டு இருக்கு, அதை போய் பாத்துட்டு இருக்காரு. தாய் பாசமா, தாய் பாசம், தாயா பிள்ளையா பழகிருக்காரு. ஏமா அதாவது பரவாயில்லம்மா, திடீர்னு எங்க வீட்டுல சீ 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 சீ. நானும் இந்த பாட்டு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுல சீ 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 இந்த பாடல புதுசா இருக்கு அப்படின்னா இஷ்டத்துக்கு பாடலாம் மாற்றி எழுதி வச்சிருக்காங்க தமிழ்ல பாட்டு சொல்லி. இது என்ன மொழி பாடலாம் தெரியல, பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்க தமிழ் மொழியை வளர்க்கிறேன்னு தாய்லாந்து மொழியை வளர்த்துறவர் போல இருக்கு. மொழியோட வளர்த்தா சரிதான். பொதுவா கணவர்கள் எல்லாரும் வீட்லயும் அவ்வை சண்முகி படத்துல வர மாதிரி வேலைன்னு வேக வேகமா துண்ட காணும் துணிய காணும்னு 5 நிமிஷத்துல எப்படி கிளம்புவாங்களோ தெரியல. விரைவா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு அங்க உள்ள காக்கா எல்லாத்தையும் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது பசங்க எல்லாம் கனவு உலகத்திலே மூழ்கி இருப்பாங்க. ஒரு சில நாள் அத்திப்பூ பூத்த மாதிரி வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க. அப்போ பாக்கணுமே, அண்ணா சாப்பிட்டியாப்பா, என்னப்பா படிச்சியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அப்படியே எம்டன் மகன் உள்ள நாசர் மாதிரி வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படி இல்லைன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உள்ள அப்பா மாதிரி வீட்டுக்குள்ள வந்து திரும்ப முடிக்கிற, ஏதோ தப்பு செஞ்சிருக்க, நீ ஏன் சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறதுல அந்த பையன் சொல்ற வார்த்தையும் கூட சொல்ல முடியாம அப்படின்னு வீட்டுக்கு
வார நாள் முடிஞ்சிச்சு. வார இறுதியிலனாச்சும் ஏதாவது தமிழ் வளர்க்க முடியுமான்னு பார்த்தா, ஔவையார் விழா தொண்டு விழா செய்ய போறேன், ஆத்திச்சூடி விழாக்கு தொண்டு விழா செய்ய போறேன், திருக்குறள் விழாக்கு போறேன்ட்டு பையத்துக்கு கிளம்பிடுறது. இந்த மாதிரி வீட்டுல டிக்டாக்ஸ் ரீல்ஸ் அளவுக்கு தான் வீட்லயே இருக்கிறாங்க. இதுல எப்படிங்க அவங்களால தமிழ் வளர்க்க முடியும்? முதல்ல வீட்டுல தமிழ வளர்க்கல, அப்புறம் திடீர்னு போய் வளர்க்கலாம். சகோதரர் ஞானகுமரன் கூட சொல்லியிருந்தாரு, அவங்கதான் வந்து தமிழ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட மனைவி வந்து ரைம்ஸா சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல வீட்டுல இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கறத பத்தி வீட்டுல முடியா முதல்ல அப்புறம் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். வீட்டுல அதையும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். மனைவி பாசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க, கணவன் வந்து பண்பும் பக்குவத்தையும் ஊட்டி வளர்க்குறாருன்னு என் கணவர் சொன்னாரு. இது மிரட்டி விரட்டி பேசுறதுல என்ன பங்கு இது பண்பு இருக்கு பக்குவம் இருக்குன்னு எனக்கு புரியல. நீங்க தான் எங்களுக்கு கிட்ட தெரியும் எந்த பிரச்சனை. மொழி வளர்ச்சி பண்றது ரொம்ப சுலபம். ஆனா பண்பாட்டு மற்றும் கலாச்சாரத்தோட சேர்த்து வழித்தாதான் தமிழ் மொழி நிலைச்சு நிற்கும். அதுக்கு சான்றா இந்த ஒரு நிகழ்ச்சியே வந்து இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். கடைசியா தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு அந்த காலத்துல பாடின எம்ஜிஆரா இருக்கட்டும், இந்த காலத்துல மேடையில பேசின சகோதரர் ஞானகுமரனா இருக்கட்டும், தமிழ தாயுடைய அருண் ஒருத்தன் தரமா அவர் தமிழ வந்து தாயோடையும் மகளோடையும் மனைவியோடையும் காதலியோடையும் தான் ஒப்பிட்டு பேசினாரு. அதுக்கு மேல நம்ம எல்லாரும் தாய்மொழின்னு தான் சொல்றோம், தந்தை மொழின்னு யாரும் சொல்றது இல்லையே. காதலி மொழின்னு யாரும் சொல்றதா? அதனால தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு மிகவும் பாடுபடுவது மனைவியே 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 என்று கூறி வாழ்க்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன். பேசுறது கணவனும் அணி தலைவர் பட்டிமன்ற பேச்சாளர் தனியார் வங்கியில் பணியாற்றி வருகிறார் தியாகராஜன் நடராஜன் அவர்கள். நடுவர் அவர்களே, ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா நீங்க? முதல்ல ஏதோ கூப்பிட்டேன், பெரிய மனசு கூப்பிட்டா பேசி முடிச்சதுக்காக தெரியும் நினைக்கிறேன். இங்க இருக்கிறதா ஜெயில இருப்பான்னு தெரியும் பார்த்து பேசியாலும். நான் எதுக்கு அதை கேட்கிறேன் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றேன். நமக்கு முன்னாடி பேசின டாக்டர் குந்தவை, ஏன் நான் டாக்டர் சொல்றேன்னா, அவங்கள பட்டிமன்றத்துல பேச சொன்னா ஏதோ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காங்க பாருங்க. ஓட்ட கதைக்கு முடி எப்படி, ஆய்வு என்ன சொல்லிச்சு, சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொன்னாங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்க துறை சார்ந்தே கொண்டு போயிட்டு இருந்தாங்க பாருங்க. அதன் பிறகு மாமியார் மருமகா, அதாவது வரலாற பேசுவாங்களாம். எந்த வீட்டுல மாமியாரும் மருமகனும் வரலாற பேசுவாங்க. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, வரலாறுனா தகராறு தானே, வரலாறு தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிதான் கொண்டு போனாங்க. அப்புறம் அப்பா பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செய்யறேன், பாத்திரம் கழுவுறேன், அப்புறம் குழந்தைய வளர்க்குறேன், இதுல எப்படி தமிழை வளர்க்க முடியும்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க. இந்த கமல்கே சம்பந்தம் சொல்லிட்டு ஒரு கமல் படம் வந்து, அதுல அவர் மாடு மேல சிவன் வேடத்துல உட்கார்ந்துட்டு டைலாக் பேசுவாரு. நந்தது நட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது டைரக்டர் வந்து திட்டுவாரு. அதுக்கு கமல் ஒரு விளக்கம் சொல்லுவாரு. என்ன டைரக்டர் சார் கிண்டல் பண்றீங்க, கீழே மாடு உருன்னு போகுது, மேல பாம்பு உருன்னு வருது, இதுல டைலாக் வேற பேச சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் கொடுப்பாரு. அந்த மாதிரி குந்தவை அவர்கள் குழம்பிட்டு போறாங்க. அடுத்ததாக நம்ம தேவி வந்தாங்க. அஜித் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவார், டேய் நான் இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நானா செதுக்குனது அப்படின்ற மாதிரி. தேவி என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் வாங்கின இந்த தங்கம் ஆரம் ஒட்டியானம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் என் பையனை அடிச்சு தமிழை வளர்க்குன்னு சொல்லிட்டு என் புருஷன்கிட்ட ஏமாத்தினாங்கடா. இந்த மாதிரி பேசி போறாங்க. என்ன தமிழை வளருன்னு சொன்னா தங்கத்தை வளர்த்துட்டு போறாங்க. இதுல கம்ப்ளைண்ட் வேற, அதாவது வீட்லயே இருக்க மாட்டாங்க. தமிழ் தங்க மாதிரி, தமிழே தங்கம் தான். தமிழ் தெரியல, தங்கம் மட்டும் தானே தெரியுது. கம்ப்ளைண்ட் வீட்டுல புரிஞ்ச வீட்டுல கணவர் இல்லை அப்படின்ட்டு. ஏமா வீட்டுல இருந்தாதான் நீ தங்கம் ஆரம் ஒட்டியானு போயிட்டு அப்பா என்னென்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. என்னத்த சொல்றது. சரி, இதுல என்னுடைய அணியோடைய நண்பர் சொன்னாரு, குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அவரு அழகா ஒரு பேர் சொன்னார் பாருங்க, அமிழ்தனா. அமிழ்தனான்னு ஒரு பேர் வச்சாரு. அந்த பேர் எப்படி இப்ப உருமாறி பாருங்க. சில பேருக்கு ழகரம் வரவே வராது, தகரம் மட்டும்தான் வரும், தகராறும் சேர்ந்தே வந்திருக்கும். இந்த அமிழ்தனா வரல அப்படிங்கிறதுனால இந்த தனாவை தூக்கிட்டாங்க. இப்ப அமிழ் ழகரத்தையும் தூக்கி அமி அமின்னு சொல்லி உமியாக்கி கடைசியில அது எமியா மாறிடுச்சு.
இப்ப நீங்க உள்ள எம்என் கொடுத்தா என்ன ஆகும்? எமி ஜாக்சன் தானே ஞாபகம் வரும். இதுல எப்படி நீங்க தமிழை வளர்க்க முடியும்? லகரமும் வரல, தகரமும் வரல. கணவன்னாலே தியாகிகள் தானே. இதே மாதிரிதான் நானும் எங்க வீட்டுல கணவன்னா அடுத்து ஒரு தடவை சொல்லியாச்சுல, அடுத்தது சொல்றேன் நடுவர் அவர்களே. இப்ப பாருங்களேன், நானும் எனக்கு 2 குழந்தைகள். என்னுடைய முதல் குழந்தை பேரு தமிழினி, 2வது குழந்தை பேரு மகிழினி. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல லகரம் வராம என்னுடைய 2வது குழந்தையோடைய பேர் வந்து மகிழினி, மகிழா மாறி போச்சு. நான் சரி நானும் கனவுல இருக்கேன், 3வது எப்படியாவது 2வது குழந்தை பிறந்து நான் இன்னும் தமிழை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுல இருந்தா, என்னுடைய மனைவி நீ தமிழை வளர்க்கறது நான் தான் கிடைச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு யாழினின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் நடுவர் அவர்களே. என் மனைவி சொன்னதை சரிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை யாழினின்னா அவங்க என் மனைவி கூப்பிட்டா என்னவாகும்? நகரம் வரலன்னா என்னவாகும்? யாழினி யாழினின்னு ஒரு கூட்டத்துல கூப்பிட்டா என்ன ஆகும்? ஏமா என் பிள்ளைய பார்த்து யாழினி யாருன்னு கூப்பிட்டா ஏமானலாமா கப்பல் ஏறிடும். இதுல நான் எங்க தமிழை வளர்க்கறது? அதனால அவங்க சொன்னதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால அதையும் விட்டாச்சு. தகரமும் வரல, தகராறு மட்டும்தான் வருது. என்னத்த பண்றது? இதுல எப்படி நான் நடுவர் அவர்களே, நீங்க இப்ப கேட்டதுல கணவனாலே தியாகிகள் தானே. நாங்க தமிழ் வளர்க்கணும்னு இவ்வளவு ஆசைப்பட்டா, வீட்டுல தங்கத்தையும் தகராறையும் வளர்த்துக்கிட்டா எங்க போய் தகராறு வளர்க்க முடியாது? எங்க போகுது? அதனாலதான் சொன்னேன், கணவனாலே தியாகிகள் தானே. அப்படிங்கறதுனால மட்டும்தான் எப்பொழுதுமே வீட்டுல தமிழை வளர்க்கறது கண்டிப்பாக கணவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்ததாக ஒருத்தவங்க வருவாங்க பாருங்க, அப்படியே எப்படி சோர்வா இருக்கிறீங்களா, பட்டினி கிடந்து உங்களை உருட்டி மிரட்டி உருட்டுறதுக்குன்னே ஒரு ஆள் வருவாங்க, நாங்கதான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செய்து அலர்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்வம் அலர்ட்டாகிக்கோங்க என சொல்லி, கணவன் தான் தமிழை அதிகமாக பெரிதும் வளர்க்கிறோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லையா? அடுத்த மனைவி அணியிலிருந்து இவங்க வந்து ஒரு ஆசிரியை, அதுபோல சோழன் பட்டிமன்ற பேச்சாளர், அவருடைய தலைவரும் கூட. தமிழ் மீது தீராத பற்றுடையவர், தானையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க அனைவரையுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையது சொல்லிடுறாங்க திருமதி கீழா முத்து அவர்கள். இந்த நிறைய காட்சி கொண்டு நினைக்கிறேன் சத்த அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாக்காரங்க வேற எத்தனை பேர் ஒரு கை திருத்த மாட்டோம். அதான் சார் பாதி கூட்டம் அந்த வேலையில இருந்து. சரி, பசியால் மெலிந்து பாழ்பட்ட நேர்த்தினும் கத்தி விழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து உழந்து துடித்திடினும் பொங்க தமிழை பேச மறப்பேனோம். நன்றி. தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு இந்த அகிலாவின் நண்பான வணக்கம். குடும்பத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவது. நல்லா கவனிங்க, பெரிதும் பாடுபடுவது. மேடையில வந்து புலம்புறது கிடையாது. வீட்டிலே இருக்கிறது இல்லையா, மேடையா வந்து நாங்க தமிழை வளர்க்கிறோம், தமிழ் வளர்க்கிறோம், நல்லா தலையில படிச்சுக்குவாங்க. குடும்பத்தில் அப்படின்னு, குடும்பங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறது. நடுவர்களே இப்ப இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போனாங்கல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்படி நான் சொல்லலைன்னா என்னவோ இவங்க உருட்டெல்லாம் உண்மைன்னு யாரும் நம்பிடக்கூடாதுல்ல. மறைக்க முடியுமா? ஞானகுமரன் அவர்கள் வந்தாரு, ஞான குழந்தையாம். பெண்கள் என்றால் பேயும் இறங்குவான். ஏன்னா பேய்க்கு கூட தெரிஞ்சது பெண்கள் சரியானவர்கள், அவர்கள் சரியானதை மட்டுமே செய்வார்கள் என்று. அதனால பெண்களுக்கு என்றால் பேயும் இறங்கும். அவங்களுக்கு மட்டும் புரியலங்கிறது தான் வருத்தமே. வாசுகி தண்ணீர் அரைத்த போது திருவள்ளுவர் அழைத்தார். இவர் கூப்பிட்டா அப்புறம் வாலி வரம்ப வேற எங்க வரும்? நீங்க திருவள்ளுவராயிருந்தா வாலி அங்கேயே நிற்கும், வாசி போயிடுவாங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வாலி தான் வரும். மனைவியும் இவருடைய இவருக்கு தாய்மொழி தமிழ்கிறதுனால இவர் மனைவிக்கு வந்து அது மாமியார் மொழியா. இவங்க பேசிக்காவே அப்படின்னா இந்த மனைவிக்கும் அம்மாவுக்கும் மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து இவங்க எப்படி தமிழ் வளர்ப்பாங்க? வேடிக்கை பார்க்க வாய் பார்க்கறதுலே சரியா போயிருது. பேசுறது யாரு? நீங்க மூட்டி விட்டாலும் வரலாறு அனைத்தையும் அன்னைக்கு சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை நீ வீட்டை விட்டு வெளில போது இதை சொல்லுங்க அப்படின்னு தமிழை மட்டுமில்ல ஞாபக சக்தி வளர்க்கறது மனைவிகளே அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்புறம் சொல்றாங்க, எதுக்கு என் சாரி சொல்றீங்க? தப்பு செய்யாம எதுக்கு சொல்றீங்க? மனைவிகள் குற்றம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க குற்றம் கண்டுபிடிக்கிறோம்னா குற்றம் செய்யறது யாரு? நீங்க தானே.
செய்துவிட்டு கைகளை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் என்று குற்றம் செய்யாதீங்க, கண்டுபிடிக்காம இருக்கும். ஒரு நிலாவை வந்து சொல்றாங்க. அவருக்கு நினைவு கொண்டுமே காதலின் மேலே இருக்கும்போது எப்ப குடும்பத்துக்கு வர்றது, இவர் எப்ப தமிழை சொல்லி கொடுத்து பிள்ளைக்கு வளர்க்கறது, பிள்ளைக்கு வயசு எத்தனை ஆகுது, எப்ப சொல்லி கொடுக்குறது. இவர் வந்து இரவு உணவு ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டார்கள். இரவு உணவு மட்டும்தான் ஆங்கிலத்துல சொன்னாங்க, மத்த அனைத்தும் தமிழில் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது இவர் வீட்டில் இருந்தால் தெரிந்திருக்கும். அவரு அதுதான் நாங்க பேர் வச்சோம், வேற இது மட்டும் இல்ல, இந்த அணி தலைவர் பேரு பேர் வச்சு என் பொண்ணுக்கு இது பேர் வச்சு அவர் சொன்னாரு தெரியுமா, நான் பேர் இங்க வச்சிருப்பேன், என்னுடைய குழந்தைக்கு தேன்மொழி அப்படின்னு பேர் வச்சா இவருடைய காதலி ஒரு நாள் வருமா, அது வந்து ஞானகுமரன் பேர் வச்சிருக்குமா. இவங்க பேர் வைக்கிற லட்சம் பார்த்தீங்களா, இவங்க தமிழ் வளர்க்கறாங்க. யார்கிட்ட ஏமாத்துறீங்க, பிளான் பண்ணியா ஏமாத்து வேலை. தமிழ் வளர்க்கணும்னு சொல்றதா எனக்கு வந்து பேசினாரு, பாடப்பெல்லாம் இறக்கி வைக்கிறேன். வீட்டுல தானே அவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்க பேசுறத உங்க பிள்ளை பேசி பழகி அங்கேயே முடிவு பண்ணிருக்கலாம்ல. குழந்தைகள் கிட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை பேசும், அதான் சொல்றோம். 2 வார்த்தை பேசுங்க, இத பார்த்த பிள்ளை கத்துக்கட்டும். நாங்களே எவ்வளவு நேரம் தான் பேசுறது, அங்க பேசுறத இங்க வந்து பேசுறாங்க. ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்க சொன்னால் ஆரம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில மட்டும்தான். இவர் எப்படின்னா வீட்டுல பேசுங்க பேசுங்கன்னா பேசாம இருந்துட்டு மேடையில வந்து என் மனைவி இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்னு தைரியம் இருக்குதுன்னா உங்க பிள்ளைக்கு ஆத்திச்சூடி அழகா நீங்க சொல்லி கொடுத்துக்கலாம்ல. இங்க வந்து நாங்கதான் ஆத்திச்சூடி சொல்லி நாங்கதான் தமிழ் வளர்த்தோம்னு சொல்லிடலாம்ல. அங்கேயும் போய் ஆத்திச்சூடியை நீ சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு ஆத்திச்சூடி சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்னு இவர் வந்து பண்பை பத்தி பேசுறாரு. எப்படி மனைவியை பத்தி மேடையில போற சொல்ற இவரு வேணும் கேட்கறது ஆள் இருந்ததுன்னா என்ன வேணா பேச முடியாது. தியாகராஜன் அவர்கள் சொன்னார் ஏதாவது எதிர்த்து பேசணும்ல, அதுக்காக சொன்னாரு. அவங்க வந்து மருத்துவர்ன்றதுனால ஆபரேஷன் பேசுற மாதிரியே இருந்தது. எப்படி பேசினா என்ன, நாங்க பேசுறோமா இல்லையாங்கிறதான கண்டென்ட் கருத்து. அவரு வந்து ஒரு திரைப்பட விமர்சகர், அதனால மொத்தத்திற்கு முழங்காலுக்கு முடிச்சு போனது எப்படி என்பதை சிறந்த பண்ணுனர். என்ன இவங்க சொன்னாங்க, அதுக்கு அந்த நகைச்சுவை எடுத்து விட்டு வரும். எனக்கு எதுவும் புரியல, இப்படிதான் உங்க வீட்டுல பேசுறாங்க, தமிழ் நீங்க சொல்லுங்க. முடிச்சு போனதே வேண்டாம இருப்பதனால உங்களுக்கு அது ஒண்ணும் புதுசா இருக்காது. ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க யாருக்கு உதவி செய்யறது, பெண்களா ஆண்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன், ஆண்கள் தான். ஆண்கள் சொல்லுவீங்களா, லேடிஸ் ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு போறத பத்தி சொல்றோம். இல்ல ஒரு போட்டி நடக்குன்னு வச்சுங்களேன், இப்போ மாதிரி யாருன்னு பேசுறது ஏன் விட்டு கொடுக்குறீங்க, எடுத்து பேசுங்க, உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லுங்க, பேச வார்த்தைகள் இல்ல உங்களுக்கு அப்படி இருக்க நீங்க எங்கிட்ட பேசி வாதாடி ஜெயிக்க முடியாத நீங்க தமிழை பேசி சொல்லி கொடுத்து இங்க பேசி இங்க மேடையில வந்து பரிசு வாங்கிடுவாங்க. நீங்க பேசி பேசினாங்களா அவ்வளவு குழந்தைங்க ஒரு அப்பா இங்க நின்று பேசிப்பாங்க வரமாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்ககிட்ட வந்து பிள்ளைங்க பேசிட்டு வச்சுங்களேன், முதல்ல பதிலே சொல்ல மாட்டாங்க. முதல் கண்டென்ட் அப்படி பதில் சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஆமா இல்ல இல்ல. அதே என்கிட்ட கேட்க சொல்லுங்க, ஆமா அரை மணி நேரம் பேசுவோம், இங்கிலீஷ் தமிழ் எப்படி வளரும் இப்படியே நீங்க யோசனையிலே இருக்கிறதுனாலதான் நாங்க பேசி தமிழை வளர்க்கிறோம். அதை நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னு கேட்டா தமிழ் என்ன பண்ணுவாருன்னா, நாங்க ஆங்கிலத்துல வாங்கி சொல்லி கொடுத்தோம், ஆட்களை கண்டால் நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவோம் அப்படின்னா மனைவி மக்கள் எப்பொழுதுமே குழந்தைகளையும் குழந்தைகளுக்கான வளர்ச்சியை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவார்கள். ஆண்கள் எப்பொழுதுல இதை நீ படிச்சீங்கன்னா இந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போனா இவ்வளவு சொல்லலாம், தொழில்முறையையும் பணத்தையுமே மேலும் இருப்பதனால் மட்டுமே ஆங்கிலத்தில் அதிகமாக குழந்தைகளாக என்பதை இந்த மாபெரும் சபையில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில குடும்பத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவது நிச்சயமாக பெண்களே 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 என்ற உண்மையை கூறி அதையே தாங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மட்டும் விட்டுங்க. அவங்க அகிலாமத்தியோட பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறேன்.
உயிர் தோழி. அது சரி, ஆரம்ப. அதாவது நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படிங்கிறது நகைச்சுவை இருக்கணும். நம்ம மட்டும் இங்க சொல்லிட்டு நாங்க 4 பேர் மட்டும் சிரிச்சுட்டு போறதுக்கு பட்டிமன்றம் அல்ல. அதனுடைய முயற்சி இது ஒரு நகைச்சுவை பட்டிமன்றமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய சிரிப்பொலி, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுல பேச்சாளர்கள்லாம் ரொம்ப அருமையா பேசினாங்க. உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 6 மணிக்கு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிடம் தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப இழுத்துலாம் இதனுடைய முடிவை சொல்லணுங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏன்னா இரு அணிகளுமே அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. மாணவ பிள்ளைங்கள்லாம் அவருடைய பரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் நம்ம எடுக்க வேணாம். நம்முடைய முதலில் பேசிய முதல் பேச்சாளர் ரொம்ப அருமையா பேசினார். அவருடைய இலங்கை தமிழர் அருமையாக பேசினார். குடும்பங்கள்ல எப்படி குழந்தைகள் அந்த மனைவி சொல்லக்கூடிய அவங்களுடைய சண்டைகளுக்கு தான் கத்துக்கிறாங்க. அதனால குழந்தைகளுக்கு நாங்க தாயா தமிழ் மொழியை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்க்கிறதுக்கெல்லாம் சொன்னாங்க. மாதிரி எல்லாருமே அனைத்து பேச்சாளருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இங்கு வந்த கூட்டத்துல அந்த குழந்தைகள் இல்லையா, அவர்களுக்கு பயிற்சி, அதனுடைய முயற்சி எல்லாம் நம்மளே கண் கூட பார்த்தது. அந்த போட்டிகளில் கலந்து கொண்ட பேச்சு போட்டிகள் அனைத்துக்குமே யார் கூட வந்தது, கூட நின்னது யார், எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அவங்க கூட கைது பார்ப்போம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டேன்னு. இங்கு பேசிய குழந்தைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து முயற்சி பண்ணி இந்த பார்க்க வந்ததுல அதிகமாக இருந்தது யார், பெண்களா ஆண்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்திருக்காங்க இல்லையா, எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு கை தூக்கினா பாப்போம். ஒரு 10 பேர் 15 பேர், ஒருத்தர் 2 கையும் சேர்த்து இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு குழந்தை அழுகுது, அந்த அம்மா எவ்வளவு முயற்சி, அந்த பொண்ணை ஒரு வார்த்தை சொல்லு போதும், ஒரே ஒரு வார்த்தை வணக்கம்னு சொல்லு, அது போதும். திருப்பி அந்த குழந்தைய போயிட்டு ஆசுவாசப்படுத்தி அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு பொண்ணு பாடம் வந்துச்சு, அவங்க எனக்கு பின்னாடி நின்று அவங்க புகைப்படம் எடுக்கிறாங்க. நாங்க மார்க் போட உட்காந்துருக்கோம் இல்லையா, அவங்க எங்களை கவனிக்கல. பக்கத்துல அவங்க சொல்றாங்க, நேற்று ஐஸ் லெமன் டீ குடிச்சிட்டு போயிட்டா. அவங்க பாவம் எப்படி பாடம் போடுறதோ தெரியல. அந்த பொண்ணு மேடைக்கு வர சமயத்துல சொல்றாங்க எவ்வளவு வருத்தம். அப்போ வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. கணவனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, நீ பாடிட்டு வா, பாடையில பாடாம போ, பாடிட்டு வா, பார்த்துக்குவான் வீட்டுல போய். ஆனால் அந்த தாய்க்குள்ள வருத்தம் அவங்க பின்னாடியில இருந்து சொல்லும் போது தெரிஞ்சது. இல்ல கணவன் அப்படி சொல்லுவாங்க, இந்த அண்ணி சொல்ல, நான் சொல்லல, அப்புறம் சண்டைக்கு வந்துட போறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அதிகமாக அந்த குழந்தைகளோடு வருவது தாய்மார்கள் தான். நிறைய நிகழ்வுகளை தமிழ் மொழி இல்லாதாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை பயிற்றுவித்து ஒரு வெற்றியாளர்களாக கொண்டு போய் கணவர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பிள்ளை இந்த கப்பு வாங்கிட்டு வந்திருக்கு, பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் அவர் சிரிச்சுட்டு மகிழ்ச்சி, அதோடு முடிஞ்சு போகும், அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சுவார். ஆனால் அதற்கு போட்ட விதை போட்டது யாரு, மறக்க முடியாது இல்லையா? ஆகவே மனைவியை அதிகமாக இந்த தமிழ் மொழி குடும்பத்தில் வளர்ப்பது, மனைவியை வாய்ப்புக்கு நம்பிக்கை இந்த உட்லண்ட்ஸ் கேலக்சி ஐஏஎஸ்சி நற்பணி மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுடைய அணி சார்பாக அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அனைவரும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா? ஆகவே நாளைக்கு 14ஆம் தேதி மண்டே. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.